லூசிங் எக்ஸசைஸும் சூரிய நமஸ்காரமும் வந்து பண்றதுக்கு இருக்காருங்க. அவங்களுக்கு அடுத்து யோக மகாரத்னா யோக ஸ்ரீயோ மணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பி ஷாலினி அவங்க நமக்காக வந்து பந்தாஸ் வந்து பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யோகாச்சரியா சசிகலா மேம் வந்து முத்ராஸ் வந்து நமக்கு லாஸ்டா ஃபைனலா முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஷெட்யூல் இருந்தாங்க, நாங்கள் ஆல்ரெடி ஷெட்யூல் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஷெட்யூல் இதுதான். ஸோ இப்போ வந்து இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் ஏன் டிலே ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வரதுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ ஆயிடுச்சு. ஈவினிங் ஷெட்யூல் சொல்லிருங்க. ஈவினிங் ஷெட்யூல் நான் பேசிக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணல. நான் லாஸ்டா ஃபைனல்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஈவினிங் ஷெட்யூல் என்னன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சசிகலா மேம் நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே சார். ஆரோக்கிய வணக்கம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தீம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோ முக்ஷியமாம்ருதாத். இன்று நாள் இனிய நாளாக அமைய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம். குருவே துணை, குருவுக்கு வணக்கம். ஆசனாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் லெக் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் ஹேண்ட் வந்து நல்லா பேக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற ஆசனாஸ் வந்து வக்ராசனம். உங்களோட ரைட் லெக் வந்து உங்களோட நீ கிட்ட வச்சுக்கோங்க, நீக்கு பக்கத்தில் இருக்கட்டும். வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அப்படியே உங்களோட நீ டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் நீ டச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே உங்கள் லைக் உங்களோட கால் ஃபிங்கர்ஸ் அப்படியே நீங்கள் பிடிக்கிறோம். இந்த ஆசனாஸ் நேம் வக்ராசனம். இந்த ஆசனாஸ் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா க்யூர் ஆகும். அதே மாதிரி ஹிப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இந்த ஆசனாஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட் எடுத்துகிட்டு பேக்கில் கொண்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே போல் நீக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே உங்களோட நீ அப்படியே டச் பண்ணலாம். ஓகேங்களா? இது நீங்கள் டச் பண்ணும்போது உங்களோட ஹிப் வந்து நல்லா உங்களுக்கு டர்ன் ஆகும். அதே மாதிரி ஷோல்டரும் வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே பேக் போகணும். மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே 10 கவுண்டிங் வரைக்கும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணலாங்களா? அப்படியே உங்களோட ரைட் லெக் எடுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் உங்களுக்கு ஹேண்ட் வச்சுக்கோங்க. உங்களோட லெக் அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்து அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட நீக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். அப்படியே உங்களோட ஹெட் வந்து அப்படியே சைடில் அப்படியே மேலே அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசனாஸ் போகலாம். நெக்ஸ்ட் ஆசனாஸ் வந்து வஜ்ராசனம். வஜ்ராசனம் வந்து உங்களோட ரைட் லெக் வந்து
அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வஜ்ராசனம் வந்து அதாவது மற்ற ஆசனாஸ்லாம் வந்து நீங்கள் செஞ்சதுமே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சாப்பிட்டதும் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் செய்ய முடியும். இந்த வஜ்ராசனம் மட்டும் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்ட உடனே நம்ம பண்ணலாம். உடனே உங்களுக்கு வந்து டைஜஸ்டி ஆகும். அதாவது உங்களோட கீழே வந்து அப்படியே உங்களோட ஹிப் வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னால் இப்போ உடனே இப்படி உட்கார முடியாதுப்பா, இது வரைக்கும் தான் எனக்கு வருது அப்படின்னா ஒரு பில்லோ கூட நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த பில்லோ மேலே அப்படியே நீங்கள் உட்காரலாம். ஒரு சிலருக்கு இங்கே நீல வந்து ரொம்ப ஓவர் பெயினாக இருக்கும். இந்த போஸ்டில் உட்காரும்போது அப்படியே நீக்கும் வந்து ஒரு பில்லோ கொடுத்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட கை வந்து அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வஜ்ராசனம் பண்ணும்போது உங்களோட தை மசில்ஸ் இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட நீ வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களோட பேக் போன்ஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கும் போது உங்களோட பேக் பெயின் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்படியே இந்த வஜ்ராசனம் போஸ்ட்ல இருந்து நம்ம சசங்காசனம் போஸ்ட் போகலாம். அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல் டவுன். உங்களால் ஹெட் வந்து நல்லா டச் பண்ண முடியுதுன்னா டச் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் டச் பண்ண முடியலன்னா லைட்டாக உங்களோட ஹிப் ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட் பெயின் இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு அது க்யூர் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போ அதிகமாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹெட் பெயின் தான் அதிகமாக வருது. ஒன்று தூக்கத்தினால கூட உங்களுக்கு வந்து அந்த தலைவலி வரலாம். சரிங்களா? இல்லை சரியாக சாப்பிடாதனால தலைவலி வரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன ஸ்ட்ரெஸ்ஸால் கூட நமக்கு அந்த தலைவலி வரலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த சசங்காசனம் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே இருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோம்னா எனக்கு அந்த சசங்காசனம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஓவர் பேக் பெயினாக இருக்கும் அப்படின்னா வர மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஹிப் அப்படியே லைட்டாக நீங்கள் தூக்கிக்கோங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஹிப் வந்து நல்லாவே உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களால் டச் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஹெட் பெயினாக இருக்கும்போது மட்டும் அந்த ஹிப் வந்து நல்லா நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃபுல்லாக டச் பண்ணிடலாம். மறுபடியும் நான் அப்படியே செய்யணும் பாருங்கள். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். உங்களோட ஹெட் அப்படியே கீழே டச்சில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட ஸ்டொமக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபேட் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாண்டூகாசனம். மாண்டூகாசனமும் இதே போல தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். உங்களோட கை வந்து ஆதி முத்ராவில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கர் வந்து இந்த லாஸ்ட்டில் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே நம்ம வஜ்ராசனம் போஸ்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, வஜ்ராசனத்தில் அப்படியே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களோட ஸ்டொமக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் இதை அப்படியே கை இப்படி வைக்கிறீங்க. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். இப்படி பெண்ட் நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம கீழே டச் ஆகணும்னு இல்லை, இது வரைக்கும். அதாவது உங்கள் ஹிப் லெவல் ஷோல்டர் லெவல் ஹெட் இது மூணுமே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உங்கள் அப்டோமெனில் இருக்க ஆர்கன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு க்யூர் ஆகும். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகும். ஓகேங்களா? இதில் அப்படியே நம்ம கவுண்டிங்கில் இருக்கலாம். அப்படியே ஆதி முத்ராவில் கை வச்சுக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல் அப்படிங்க ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோமுகாசனாஸ் போகிறோம். கோமுகாசனாஸ்க்கு வந்து உங்களோட லெக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் லெக் வந்து அப்படியே பேக்கில் கொண்டு வந்துடுறீங்க. பேக்கில் கொண்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே கீழே அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் ஹிப்பை கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் லெக் இது நீங்கள் எப்படியே வச்சுட்டு உங்களோட நீ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டனாக இருக்கணும்.
ஓகேங்களா. உங்களோட நீ வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெவல் எப்படி அப்படின்னா, உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். அப்படியே இப்படி பாருங்கள். இது வந்து கோமுகாசனத்தில் ஃபஸ்ட் லெவல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதாவது இது நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு நீ வந்து இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரவே இல்லை, நமக்கு இப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நீ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது நீங்கள் செய்யும் போதும் உங்களோட தை மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லெவல் வந்து இன்ஹேல் எடுத்து போயிடுங்க. இன்ஹேல் எக்ஸேல். இந்த இடத்துல வரும்போது நார்மல் ப்ரீத்திங் கொண்டு வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட அப்படியே மேலே அப்படியே சைடில் அப்படியே பாருங்கள். ஓகேங்களா. இதே போல் நம்ம ஆப்போசிட் சைடும் செய்யணும். அதாவது பின்னாடி வந்து உங்களுக்கு கை இப்படி கோத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ பேக் சைடு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஆப்போசிட் சைடு செய்கிறேன். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். அப்படியே இந்த கை வந்து உங்களுக்கு கோத்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு டச் வரல, எனக்கு இது வரைக்கும் தான் வருது, இதுக்கு மேலே எனக்கு எட்டலை அப்படின்னா ஒரு கர்ச்சிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கர்ச்சிப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு கை கோக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஃபுல் டச்சில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்ம 5 ஆசனாஸ் பார்த்துருக்கோம். இந்த 5 ஆசனாஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். வக்ராசனம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பார்த்த ஆசனாஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வக்ராசனம். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். ஓகேங்களா. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். அப்படியே மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வஜ்ராசனம். உங்களோட லெஃப்ட் லெக் அப்படியே பேக்கில் கொண்டு போகிறீங்க. ரைட் லெக் அப்படியே பேக்கில் கொண்டு வந்துடுங்க. இது வந்து வஜ்ராசனம். நெக்ஸ்ட்டு உங்களோட கை அப்படியே ஆதி முத்ராவில் கொண்டு வந்துடுறீங்க. இன்ஹேல் எக்ஸேல் டவுன். அப்படியே ஷோல்டர் லெவல் வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சசங்காசனம். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். ஓகேங்களா. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோமுகாசனம். கோமுகாசனம் நல்லா லெக் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் வந்து அப்படியே பேக்கில் அப்படியே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் லெக். இன்ஹேல் எக்ஸேல். அப்படியே ஹேண்ட் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நல்லாவே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட். ரைட் லெக் அப்படியே விட்டுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக். இன்ஹேலர் எக்ஸேல் டவுன். அப்படியே மேலே பார்க்கணும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம். சார் ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு 2 minutes கிருஷ்ணன் சார் வர்றதுக்கு நான் அதை பற்றி அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஹலோ. ஓகே சார். ஜஸ்ட் அவருக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க வில்லேஜ். அவங்களுடைய இது வந்து திருச்செந்தூர் ஓதுவா இருக்காங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து வந்தவங்க. 15 வயசுலேருந்து யோகா கற்றுக்க ஆரம்பித்தவர். சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட 20-22 வயசுலேருந்து வெறும் காய்கறி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பழங்கள், தேங்காய், பழம், அதுதான் மேக்சிமம். ஜஸ்ட்டு அவருடைய லைஃபே யோகா அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் வந்து யோகா நேச்சுரோபதி மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணர்னு ஒருத்தர், சிவசேலம், கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அவர் தான் ஃபோர் ஃபாதர் ஆஃப் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு, மெத்தடாலஜிக்கு.
பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசனாஸ் அந்த மாதிரி இருந்து ஸோ ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நேச்சுரோபதி சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை தமிழ்நாட்டில். ஈவன் காலேஜ் இருக்கலாம், இது பண்ணலாம். ஸோ மெத்தடாலஜி கம்பைண்டாக ஒரு தெரப்பட்டிக் மெத்தடுக்கு இதுக்கு எல்லாமே ரிசோர்ஸ் அண்டு ஹைலி ரிசோர்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சார் தான். அவர்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் இம்மீடியட்டாக வரும். ஸோ நாங்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு இன்னைக்கு கற்றுக்கிட்டே இருக்கோம். மோர் தென் ஒரு 4 இயர்ஸாக எனக்கு அவர் பழக்கம். ஆமாம், ஜஸ்ட் அவர் மெயினாக இது பண்ணுறது திருமூலர் தான். ஸோ திருமூலருடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? திருமூலருக்கு கிடைச்சது வந்து சிவன்கிட்டருந்து கிடைச்சதா சொல்லுவாங்க யோக மார்க்கம் வந்து. ஸோ அவர் வந்து யோகம், வைத்தியம், சாஸ்திரம் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்காரு. அவர் சொல்லி வைக்காத டாப்பிக்கே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல 64 கலைகள் தமிழில் இருக்குன்னு சொல்லி, ஸோ எல்லாத்தையுமே டச் பண்ணியிருக்காரு. அகத்தியருக்கு அப்புறம் அதிகமாக எல்லா ஆன்மீக மார்க்கம் ஒரு மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுல வந்ததில் சித்தர். ஸோ சித்தர்கள் யாரும் சமய கோட்பாடை பற்றி சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே வாழ்வியல் தான். வாழ்வியல், சமுதாய முன்னேற்றம், இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதனால் இதில் வந்து எந்த சமய சம்பந்தமோ அதுவே கிடையாது யோகாவில் வந்து. ஸோ அதனால தான் இன்றைக்கும் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக கேள்விப்படுறீங்க, நம்ம அரேபியன் கண்ட்ரியில் வந்து கம்பல்சரி லெசன் ஆக்கிட்டாங்க. இது யோகா மட்டும் இல்லை, ஈவன் நம்முடைய ராமாயணம், மகாபாரத கதைகளை வந்து அது ஒரு சப்ஜெக்டாகவே இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் 2 மந்த்துக்கு முன்னாடி. எல்லாமே வாழ்வியல் கோட்பாடுகள் தான். ஸோ அந்த வாழ்வியல் கோட்பாடுகளில் இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு என்ன வேணும், இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆங்கில மோகத்திலேயோ இல்லை ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் மாறி நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்போ அதுக்கு வந்து அந்த நிலையை வந்து நமக்கு புரிய வச்சதுக்கு கொரோனாவுக்கு நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லலாம். இது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய நேச்சர் என்ன, நம்ம எதை விட்டுட்டு நிற்கிறோம், எங்கே நம்ம இருக்கோங்கிறது ஓரளவுக்கு ஒரு எல்லாருடைய மனதிலையும் திங்க் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதனுடைய பிகினிங் மட்டும் இல்லை, இப்போ ஒரு 5 இயர்ஸ் இன்டர்நேஷ்னல் யோகா டே கொண்டு வந்திருக்காரு மோடிஜி. ஸோ அது வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு அலர்ட்னஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த அலர்ட்னஸில் யோகாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். அது நமக்கும் ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. அதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு அட்காராக இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதி எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணதுக்கு மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி. நம்ம இன்னைக்கு செய்யலாம், நீங்கள் 5 ஆசனம் செய்கிறோம், நாளைக்கு 10 ஆசனம் செய்கிறோம் அப்படின்னு. பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை ஆசனம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சிம்பிளாக எடுத்துக்கங்க, மார்னிங் ஒரு 10 ஆசனம், ஈவினிங் ஒரு 10 ஆசனம். அந்த 10ங்கிறது எப்படி எடுத்துக்கிறது, ஸ்டாண்டிங்கில் ஒரு 2, சிட்டிங்கில் 2, முதுகு தண்டை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு 2, அடுத்தது இன்க்ளைன் பொசிஷனில் ஒரு 2, அடுத்து கொஞ்சம் கஷ்டமானது 2. இது 2க்கும் எவ்வளோ டைம் பண்ணுறது, இல்லை எவ்வளோ நேரம் எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு பேலன்சிங் ஆசனாஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 5 செகண்ட்ஸ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸாக மாற்றுங்க, அதுக்கடுத்து 15. இதில் கம்பேரே பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்கவங்க அதிகமாக செய்கிறாங்க, நம்ம செய்ய முடியல. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் இங்கே. என்ன, சுகமாக இருக்கணும், திறமாக இருக்கணும், அப்போ தான் ஆசனம். கஷ்டப்பட்டு பண்ணுறது ஆசனம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆசனா செய்யும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும், இட் இஸ் யோகாங்கிறது பாடி அண்டு மைண்டு கோஆர்டினேஷன் வரணும், அப்போ தான் யோகா. ஜஸ்ட் நம்ம எந்த பார்ட்டு உடம்புல கம்ப்ரெஸ் ஆகுதோ, இல்லை எந்த பார்ட்டு எலங்கேட் ஆகுதோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்க அந்த ஆசனா செய்யும்போது. ரொம்ப வேற எதுவும் தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் அலைன் ஆகும் பாடி. நம்ம பாடியோடைய செல்ஃப் அலைன் மெக்கானிசத்தை நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கோம். நம்மளுடைய ஜங்க் ஃபுட்டு,
எதாவது யூஸ் பண்ணக்கூடாதுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அன்றைக்கி ஐயா சொன்னாங்க தவிர்க்க வேண்டிய 3 ஒயிட் பொருட்கள். யாராவது சொல்ல முடியுமா? பால், நெக்ஸ்ட்டு ரைஸ், நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர். இதில் 3லையும் படி எந்த மாதிரி நச்சுத்தன்மை இருக்கு? நச்சுத்தன்மை அங்கே எப்படி வந்தது? கெமிக்கல் ஆர் ஃபெர்டிலைசர்? மெயின் அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஆஃப்டர் 30க்கு அப்புறம் கார்போஹைட்ரேட் தேவையான கார்போஹைட்ரேட் தேவையில்லை அவ்வளோவா. அடுத்தது நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து கீரைகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நடமாடும் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ சித்தர்கள் வந்து யாருக்கும் எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கீரைகள் வந்து நம்ம சாப்பிட்றது எங்கேயுமே எதுக்குமே தப்பாகாது. இந்த உயிர் உள்ள உணவுகள் அவை வந்து கீரைகள் உயிர் சத்து அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஆறாவது லெவல் அதிகமாக முடியும் இது கீரைகள் எடுக்கும்போது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா காய்கறி. ஸோ இதை மேக்ஸிமம் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மாற்றணும்னா நிறையவே நம்ம பாடி இம்யூனிட்டி லெவலாக இருக்கட்டும். நாங்கள் அதனால தான் பேரை வந்து கொரோனாவோ அது மாதிரிலாம் பேரை வைக்கவே இல்லை. யோகா ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற பேசிக் லெவலில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்கோம். கமல், ஜஸ்ட் அந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மட்டும் சொல்லிடுங்க. நம்ம அடுத்து ஒரு பிளான் பண்ணலாம். அந்த சார் 2 மினிட்ஸில் வந்துடுவாங்க. இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையான அதுக்கும் தனியாக ஒரு செஷன் கூட நம்ம பிளான் பண்ணலான்ற ஒரு யோசனை இருக்குங்க. எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதில் கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் லிங்க்லையோ இல்லை நீங்கள் மெயிலையோ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குண்டான ஆன்சர்ஸோ இல்லை அதுக்குண்டான ஆன்சர்ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுவோம். ஸோ இது ஒன்று. இதில் என்ன ஒன்றுன்னா இது திருப்பி நான் அதான் சொல்கிறேன். இது முழுக்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் உண்டான சர்வீஸ் தான். இது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்கள சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லலாம். இது நாட் ஓன்லி பேசிக். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளான் தான். ஸோ நிறைய ஆசனாஸு நிறைய இது வந்து செய்யலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து எல்லாருமே நீங்கள் நீங்கள் இது அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் கண்டிப்பாக இது தேவைங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்லையும் உள்ள தலைவிலையும் வந்து ரொம்ப இப்போ இந்த டைமில் பலவீனமாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ கூட சொல்லி நீங்கள் யோகா பண்ண சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லது. அது அதே மாதிரி அந்த சார் சொன்ன மாதிரி கொஷின்ஸ் எதுனா இருந்ததுன்னா தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்குண்டான இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மறுபடியும் சொல்கிற அதே தான். நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள் மெயில் ஐடிக்கு. என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் பிஐஏ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படின்றது நாங்கள் போடுவோம். பட் அது எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ், அதாவது எல்லாருக்குமே அது தேவை அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம போடுறோம். ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் கலந்துருக்காங்க, ஸோ இவ்வளோ பேர் வந்து அது பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா இதனால வந்து மற்றவங்களும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு சரி ஓகே நல்லது நடக்கும், நம்மளும் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ அதை அந்த மாதிரி பண்ணுற ஒரு வெப்சைட்டில் போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்ற பிளான் இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் திருப்பி கேட்குறேன். மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஸ்டில்ஸ் இப்போ நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அந்த போஸஸ் வந்து அவங்க ஆசனா போஸஸ்லாம் கொடுத்து அவங்க வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ மெயிலில் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் அனுப்புங்க, தப்பு கிடையாது. எல்லாருமே அனுப்புங்க.
ஸோ அது எது எது நமக்கு பெட்டர் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போறது. ஸோ அதுல எது நல்லா இருக்கு, எது ஒரு பெட்டர் இதுவா இருக்கு, நல்லா இருக்குன்றத பார்த்து நம்ம போஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து நீங்க கோஆப்ரேட் பண்ணி எனக்கு அந்த போட்டோஸ் இதெல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. இதை வந்து அடுத்த லெவலுக்கு நாங்க எடுத்துட்டு போறதுக்கான ஐடியாஸ் தான் நாங்க பாக்குறோம். வேற ஒன்று அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு போயே ஆகணும். இது வந்து பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பேசிக் இல்லாம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் போது கண்டிப்பா இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அதை இது பண்ணுங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே எங்க அசோசியேஷன்ல வந்து நிறைய புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுக்கோ இல்லை மெடிக்கலுக்கோ அந்த மாதிரி நிறைய வந்து நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான உங்களால முடிஞ்ச ஏதாவது ஐ மீன் பைசாவோ இல்ல வேற ஏதாவது ஹெல்ப்போ உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நாங்க அடுத்த இதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸோ இல்ல இதுவோ இருக்கவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். நாங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஃபர்தரா எங்களுக்கு உண்டான ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதனால நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இது எங்களோட முடிவு போறதுல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்க பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெடிக்கல் கேம்ப் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக் ப்ரோக்ராமிங், அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோழி பண்ணை இது பண்ண அந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க நிறைய வந்து வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா நாட் ஒன்லி லைஃப் ஸ்டாக்ஸ், அக்ரி அந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குமே வந்து அவங்க ஒரு வழிகாட்டல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்க சொல்றோம். பாருங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்க, எங்களால வந்து பண்ண முடியல, அதுக்கு யாருன்னா ஆள் வேணும், நாங்க அந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஆளுங்களோ இல்ல யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இது ஒரு இதுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே. ஏன்னா எங்க குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலுமே இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இருக்காங்க, சிவில்ல இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம அதர் இதுவும், அதாவது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிஏ அந்த மாதிரி படிச்சவங்க நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தான் நாங்க கேதர் பண்ணி ஒரு அசோசியேஷனா வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே இது உள்ள வந்து பெனிஃபிட் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இது நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒன்றும் இது கிடையாது. நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்க இது வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்ற ஒரு இதுவே வந்து நாங்க இப்போ கொண்டு சொல்றோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்றது உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்க தாராளமா எங்கிட்ட கேட்கலாம். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து நாங்க கண்டிப்பா கொடுக்க ரெடியா இருக்கோம். ஓகே சார், சார் வந்துட்டாங்களா சார்? சார் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். சார் ரொம்ப நன்றிங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். யானை முகத்தனை எஞ்சின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உண்மை கண்ணில் செல்லா பொட்டி ஐம்புல நடக்கம் சஞ்சலம் நாடாத்தன்மை இன்னுயிர் சகலமும் எல்லாம் இறைவானில் உருவென்று ஓத நின்னடி தியான யோகம் நிதமென கருள் செய்வாய். இப்ப நேற்று முந்தின நாள் பண்ணது இல்லாம வேற 5 வார்மப். அது வந்து 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவுண்டர் போஸ்டர் போகும். அந்த 5மே பஞ்சு கொத்து குறிப்பிடுறதுதான். பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கக்கூடியதா இருக்கும். அந்த 5 வார்மப் வந்து நான் ரெகுலரா பயிற்சியா வச்சிருக்கேன் எங்க சென்டர்ல. ரொம்ப காலமா பண்றேன். கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ற மாதிரி உங்களால பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால அதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு நாளைக்கு நான் 8 மட்டும் பண்றேன் கிளாஸ். பார்த்தீங்கன்னா காலையில் 8 கிளாஸ், இப்போ கம்யூனிஸ்ட் கிளாஸ் 2, சாயங்காலம் 2, அப்புறம் என் கிளாஸ் ராத்திரி 2, இப்படி 8 மட்டும் நான் பண்ண சொல்றேன். ஸோ இப்பெல்லாம் வீடியோலாம் எடுத்துட்டு போறாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நான் பச்சை பிள்ளை மாதிரி திருப்பி அப்படியே ஒரு திருப்பி 4 மட்டும் பண்ண மாட்டேன் இருக்கு. அது வேண்டாம் வேலை பாருங்க. எந்த மாசமும் புரிய மாட்டாங்க அந்த காலத்துல. ஸோ அது பக்கம் இருக்கட்டும், உழைப்பனுக்கு நிறைய எதுக்கு தப்பு இல்லை. ஸோ அதனால இந்த 5 வார்மப் பண்ணுவோம். 5 வார்மப்பும் நான் என்ன பண்றேன் பார்த்து பண்ணுங்க. நான் முழங்கால தொடுவேன், நீங்க முழங்கால தொட வேண்டாம். உள்ள சுருங்கும் போது மூச்சு வெளியே போகும், அந்த மாதிரி மூச்சு தானே எடுத்துக்கோம். அந்த அளவு தான். அதோட கட்டாயப்படுத்த வேண்டாம் ஜாஸ்தி. நான் 100% பண்ணலாம், நீங்க 50% 60% பெரிய பாடு. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க முயற்சி இருக்கணும்.
தினம் பண்ண தான் வர ஆரம்பிக்குது. ஒரே நாள்ல டக்குன்னு பார்த்து ஒண்ணு வந்துடுறது இல்லை. மசில்ஸ் மெமரின்னு பேரு. ஒவ்வொரு தசைகளுக்கும் சரியான ஒரு பவர் உண்டு, நினைவு உண்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப காலமாச்சு. மூக்கும் இருந்தாலும் பாக்கி எந்த பகுதியும் உபயோகிக்கிறது இல்லை. இப்போ மூக்கும் உபயோகிக்க முடியாத சூழ்நிலை வந்தாச்சு காலத்துக்கு. ஸோ வயிறு உபயோகித்து கூட குறைக்கிறது இல்லை. 3 வருடம் முண்டை பிடிச்சிடும். ஆனா எந்த பயிற்சியும் பண்றது இல்லை. என்ன வேணுமோ நீங்க தின்னுங்க. ஆனா கடும் உழைப்பு இருந்தா எல்லாம் தானா செய்யணும் பார்ப்போம். அதுவும் இருக்கிறது இல்லை. இப்ப சும்மா கம்ப்யூட்டர் உட்காந்து 10 வருடம் மட்டும் ஆடுறதுனால நான் உழைப்புன்னா சரியா வராது. அந்த உழைப்பு வேற. வந்த நல்ல கை ரெண்டு பின்னால கொத்துக்கணும். கஷ்டம் ஆகுன்னு பாரு. ஒரே நேரத்துல இடுப்பு தரைக்கால வரும்போது கை மேல போடும். மூச்சு ஆட்டோமேட்டிக்கா தானே நடக்கும். வரணும் ஒரே மாதிரி 3 தடவை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் உடம்பு லூஸ் ஆகும். எடுத்த உடனே ஒரே மாதிரி போகாத லைட்டா பண்ணிட்டு 3வது பண்ணும்போது ஃபுல்லா இருக்கும். 2020 பாருங்க இவ்வளோ போகும். ஃபார்வர்ட் பண்ண ஒரு கன்வெர்ட் பண்ண இருக்கும். ஸோ அப்புறம் 3வது இப்போ சைடில் பண்ண முடியாது. அந்த பக்கத்து முழங்காட்டு வந்து நெக்ஸ்ட் ரைட்லி மேலே போய் தான் அப்புறம் லெஃப்ட் வரும். முழங்காட்டு எப்படின்னா உள்ள அடிவெட்டி ஒவ்வொரு சில கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு மூச்சு இருப்பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இப்படி போய் இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உடனே விரண்டு விழுந்துற வாய்ப்பு உண்டு. ஸோ மேலே போயிட்டு மறுநாள் அடுத்து போக மாட்டோம். ஆமா. ஸோ அதனால மேலே போயிட்டா மறுபடியும் அடுத்த பக்கம் ஒரே பக்கமான பார்த்து கூப்பிடுறாங்க. இப்போ 2வது பயிற்சி அதிகம் பிடிச்சிருந்த நல்ல மருத்துவம் இந்த கை இடுப்பு சுற்றி எங்க போயிட்டேன். ஸோ நாங்கள் எடுத்து மருத்துவம் இந்த பக்கம் மறுபடியும் அந்த பக்கம் போக அந்த எல்லாம் அந்த கண்டன்ஸ் எல்லாம் உனக்கு அப்படி தெரியும். பாருங்க மணி அடிச்ச மாதிரி அப்படியே இருக்கணும். அப்புறம் 3வது பயிற்சி காலை சேர்த்து இப்படி ஒதுக்கி வந்து கொடுத்து ஈஸியாக வச்சுக்கணும். அது சொல்லணும் மாதிரி சொல்லணும். இது 3வது பயிற்சி. இப்ப 4வது காலை முடிச்சுட்டு கையை மேல போட்டுட்டு நல்லா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பரபரமா 3 ரவுண்ட் குடி. லாஸ்ட் ரவுண்ட் போகும்போதும் கை தலையை தரணும். தலை கைக்குள்ள போகும். இப்படி வச்சு பண்ணா குழந்தை வெளியே வந்துடும். சூழ்நிலை ரிலாக்ஸ். அதனால ஒரே மாதிரி ரைட் ஸ்டெப் மாத்தினா லெஃப்ட் ஸ்டெப் போயிடுறேன். தலை கீழே தங்க சொல்லுங்க. ஆமா, கை தலை தொடர்ந்து கீழே. கை தலை இப்படி அரை பசுமா தலையை தூக்கிட்டு தலை கீழே தூக்கி கிட்ட குழந்தை வெளியே விடுவோம். நல்ல குழந்தை நான் கீழே வந்து பாருங்க ஏதாவது தலை வந்து பாருங்க. அப்பதான் இது 4வது பயிற்சி. ஒரு 5வது நேரே நின்றுட்டு கீழே இருந்து மேல போகும்போது நீண்ட மூச்சு அப்படி மூச்சு எடுத்துக்கணும். கை மூட்டு வரைக்கும். அப்புறம் அங்கிருந்து கீழே வரும்போது கைய கீழே இருந்தோம்னா மூச்சு வெளியில விடுங்க. ஒண்ணு நீங்க 3 தடவை 5 தடவை கண்டிப்பா பண்ணிக்கலாம்.
கேட்கல மைக் கேக்குதான்னு தெரியல. அந்த மைக் போட்டு அதை கேட்கல போட்டுங்க. போட்டது இல்லையா பேசுறது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆமா அவங்க பசி எனக்கு கேட்க போட்டுக்கல, இங்க போட்டுக்கல ப்ளூடூத். அவங்க கேட்கறது தெரியணும் சார். தெரியாது தெரியாது. அங்க மேல ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிட்டு சரி அதை பண்ணிருக்கு, பார்த்தேன், அதான் பார்த்தேன். சரி. ஸோ இந்த 5 சேர்ச்சி ஒன்றும் 3 தடவை நான் சேர்த்து படிக்கலாம். நிதானமா மூச்சு எடுத்து சுலபமாக பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 2 ரவுண்ட் செஞ்சு காமிச்சிட்டு அவங்கள்ட்டயே சொல்றாங்க. இல்ல இப்போ மந்திரத்தோட ஒண்ணு நம்பர்ல ஒண்ணு பதில பிடிச்சிக்கலாம், நம்பர்ல பிடிச்சிக்குவோம். அப்படி மந்திரத்துல பண்ணலாம். நின்றுட்டு வரும் மாற்றி மாற்றி நான் பாத்துக்கிறேன். நல்ல என்ன பிடிக்கும் நீங்க எழுதிச்சு பாருங்க. அதோட வச்சு கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா பாருங்க. உங்க தலை தெரியல, உங்க தலை தெரியலைங்க ஐயா. சரியா இருக்குங்க. சொல்லுங்க. 1 2 3 4 ரைட் லெக் பேக் 5 6 7 8 9 shape right leg come forward 10 11 12 1 2 3 4 left leg back 5 6 7 8 9 10 11 12 நீங்க பண்ணுங்க பாப்பா. ஆமா 12 போச்சு நம்பர்லயும் செஞ்சு அப்புறம் மந்திரம் செய்யலாம். ஆல்ரெடி நமஸ்காரம் மித்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்போ லிஃப்ட் அதே மாதிரி கொஞ்சம் வேகமா பண்றீங்க. 1 கூப்பிடுங்க. 1 2 3 தலை நல்லா உள்ள போகணும். நான் சொல்ல விளக்க போட்டு தலை நல்ல காலுக்குள்ள போகணும். பாதுக்கு சபை 4 5 6 அஷ்டாங்க நமஸ்காரம். இடுப்பு தூக்கணும், நல்ல இடுப்பு நேர தூக்கணும். கீரியாசனம் நகலாசனம் பேரு. 7 8 9 shape lift come forward 10 11 12 மூணு பேர் தான் பண்றாங்க. திரும்ப வந்தாங்க. இல்ல இருக்காங்க, 28 பேர் இருக்காங்க, 23 பேர் இருக்காங்க. ஆன்லைன்ல வந்து 2-3 பேர் தான். அதான் கேட்குறேன். அது சொல்ல கேட்கல. 12 பேர் 20 பேர் யூசிருக்கேன். வந்து 4 பேர் தான் ஒரு 2 ரவுண்டு இன்னொரு பண்ணுங்க. அகைன் 1 சரி வாங்க. 1 2 3 4 right leg back 5 6 இடுப்பு தூக்கணும். அந்த பொசிஷன்ல ஒரு 2 ஸ்டாண்டா நிறுத்தணும். 7 அதான் சொல்லுங்க. 8 9 say right leg come forward
10